ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பிரஸர் ஜாப்ஸ். டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படிங்கிறதுலேருந்து தாங்க வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தான் பேஸ் பண்ணி வந்திருக்கு. madurai.nic.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 30/8/2024 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 5:45 நீங்கள் அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நேரில் போய் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் அனுப்பிச்சிடலாம். போஸ்டரில் அனுப்பிச்சிடலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன காலி பண்ணி இடம்னு பார்க்கலாங்க. மதுரை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆர்கனைசர். மொத்தமாக காலி எண் பார்த்தீங்கன்னா 5 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மகளிருக்கு தாங்க. ஸோ ஃபீமேல்ஸ் ஒன்லி அலௌடு. வயது பார்த்தீங்கன்னா 30/8/2024 அந்த தேதிக்குள்ள உங்களோட வயசு 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கணினி இயக்கத்தில் அடிப்படை தகுதி MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு பணி அனுபவம் பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டம் போன்ற கள தலையீடுகள் தேவைப்படும் திட்டங்களில் குறைந்தபட்சம் 1 வருட அனுபவம், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும்னு சொல்றாங்க. ALF-இல் உறுப்பினராக இருக்க வேண்டும். ஸோ அந்த ALF-ல உறுப்பினராக இருந்தீங்கன்னா இதுக்கு அலௌடு, இல்லைன்னா இல்லைங்க. அல்லது தீர்மான நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தகவல் தொடர்பு திறன் பெற்றிருக்க முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது போக நீங்கள் பைக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமை கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருப்பிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை பேஸ்டாக இருக்கணும், ப்ளஸ் ALF-ல உறுப்பினராக இருக்கணும். நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா TNSRLM, புது வாழ்வு திட்டம், IFAD போன்ற அலுவலக நிர்வாகங்கள் மற்றும் நிதி முறைகேடுகள், அதாவது ஊழல் பண்ணியிருந்தீங்க இல்லை ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாத ஊதியம் 16,000 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஏற்ற நாளிலிருந்து 1 வருட காலம் பணி நிறைவு செய்த பின் அடிப்படை ஊதியத்தில் 3% வருடாந்திர ஊதிய உயர்வு வழங்கப்படும். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபா சம்பளம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்மனன்ட் ஜாப் இல்லை, இது ஒரு டெம்பரவரி ஜாப் தான். ஸோ கைஸ் அதை கிளியர் கட்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களோட madurai.nic.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அங்கே போய் டீட்டெயில்ஸை பதிவிறக்கம் பண்ணிவிட்டு ஒன்று அஞ்சல் மூலியமா இல்லைன்னா நேரில் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபீட்பேக் கொடுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கணுமா? அப்போனா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.